நினைக்கிறேன். எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், எந்த ஒரு வாக்குமூலம், எந்த ஒரு கருத்து, ஒரு கருத்துரு, ஒரு கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் அதன் அடுத்த பக்கத்தை அதை வித்தியாசமான முறையில் பார்க்க தெரிந்தவர்கள், படித்தவர்கள். கல்வி என்பது மிக மிக நுட்பமானது. இப்போ இந்த ஆண்டு விழாவில் ஒரு பெரிய ரிப்போர்ட் வாசிச்சாங்க. நான் பாராட்டுகிறேன். இந்த ஆண்டு முழுக்க நான் பல பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வருகிறேன். இப்படி டிஜிட்டலைஸ்டா ஒரு ஆண்டறிக்கையை கொடுத்த கல்வி நிறுவனம் இந்த கல்வி நிறுவனம் மட்டும்தான். ரொம்ப அழகா டிஜிட்டலைஸ்டா நீங்க கொடுத்தீங்க. அதுல எழுதின ஒரு ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உண்டு. உங்க குழந்தைகளை நீங்க டூருக்கு அனுப்பி வச்சிங்க இல்லையா? எங்கேயோ டூருக்கு போயிட்டு வந்திருக்காங்க, கேரளாவோ எங்கேயோ டூருக்கு போயிட்டு வந்ததா ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டாங்க. அப்போ பேக் வாய்ஸ் என்ன வந்ததுன்னா, குழந்தைகளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக அவங்கள நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போனோம்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக அது அல்ல உண்மை. ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக எந்த கல்வி நிறுவனமும் இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமை நடத்துறதில்லை. கற்றல் என்பது வகுப்பறையில் மட்டுமில்லை, வெளியிலும் நிகழ்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்காக வகுப்பறையிலிருந்து பிள்ளைகளை அழைத்து உலகத்திற்கு காட்டுகின்ற ஒரு முயற்சி தான் இந்த டூர் எல்லாம். நான் இதுவரைக்கும் 22 நேஷனல் கேம்ப்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். 31 நாடுகள் பயணம் செஞ்சிருக்கேன். பயணம் என்பதும் மக்களை சந்திப்பது என்பதும் நம்முடைய அறிவை விரிவாக்கும், பார்வையை விசாலமாக்கும். இந்த இடத்தில் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். எப்பொருள் சொல்லுங்க, யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தெரியுது, அர்த்தம் தெரியுதா? நான் சொல்ல வரல. சொன்னா புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வேற மாதிரியா இருக்கு, சொல்ற அர்த்தம் வேற மாதிரியா இருக்கு. மொழியில் இருக்கிற சிக்கல் அது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண். யாருடைய வாயிலிருந்து வந்தாலும் வந்த சொல்லுக்கும் சூழலுக்கும் இன்றைய நிலைமைக்கும் என்ன தொடர்பு, இந்த பொருள் நமக்கானதா என்பதனை ஆராய்ந்து முடிவு செய் என்கிறான் வள்ளுவன். எனக்கு தெரிஞ்சு நம்மை வழிபடுத்துகின்ற ஆக முக்கியமான ஒரு நூல் திருக்குறள். இந்த திருக்குறள் சொன்ன இந்த அர்த்தம் இருக்கு இல்லையா, நான் 2 விதமா உங்களுக்கு சொல்றேன். பெற்றோர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு கவனச்சிதறல் இல்லாமல் புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். மேடையில் யாராவது வருவாங்க, உட்காருவாங்க, அவர் முதல்வர் தலைவர்கிட்ட ஏதோ பேசுவார், நம்ம கவனமெல்லாம் அந்த பக்கம் போயிடும். நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவர்கிட்ட என்ன பேசினாருங்கிறத உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க போறது இல்லை. ஆனா கவனம் முழுக்க அங்கதான் இருக்கும். உங்களுக்கு தெரிவிப்பதற்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஒலி இந்த காட்சிகளை முன்னால் தோற்று போகிறது. இதற்கு பெயர்தான் கவனச்சிதறல். எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தை முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் பெற்றோர்களுக்கு இருந்தால் அது கண்டேஜியஸ். அப்படியே குழந்தைகளுக்கு அது தொற்றும். குழந்தைகள் கைத்தட்டுகிறார்கள். அவ்வளவு கவனச்சிதறலான பெற்றோர்களுடன் வாழ்கிறார்கள் போலும். பாருங்க, குடிச்சிட்டு ஒரு ஆளு ஒரு சாராய கடைக்கு கீழே நின்று சாக்கடையில் புரண்டுகிட்டு இருக்கான். அப்போ ஒரு இளைஞன் சாராயம் வாங்க வந்தானா. இதை கண்ணதாசன் சொல்கிறார். சாராயம் வாங்க வந்தவன் சாராயம் வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சாக்கடையில் விழுந்த ஒரு ஆள் சொன்னாராம், தம்பி குடிக்காத. அப்ப இந்த பையன் என்ன சொல்லியிருப்பான்? அதை சொல்றதுக்கு உனக்கு யோக்கியதை கிடையாது, நீயே குடிச்சு கீழே கிடக்கிற, உனக்கு என்ன யோக்கியதை அதை சொல்றதுக்கு? அப்ப கண்ணதாசன் சொன்னார், கீழே விழுந்தவன் சாக்கடையில் புலம்புகிறான் இல்லையா, அவனை விட தகுதியானவர்கள் குடிக்காதே என்று சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும் என்று கேட்பார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
நீ படிச்சிட்டியா? நீ படிச்சியா? கேட்பதல்ல. அருணாச்சலம் ஐயா அவர்கள் ஒரு தலைவர். இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்திற்கு தலைவர்களாக இருந்து 1000 பேருக்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பெற்ற அவர் சொல்லுகிறார், படித்துக் கொள்ளுங்கள்.